மலேசியா வந்ததுலேருந்தே ஏகப்பட்ட டிஸ்டர்பன்சஸ். அதில் முக்கியமானது ஒன்று மழை. கண்டினியூவாக மழை வந்துக்கிட்டே இருக்குது. எங்கேயுமே போக முடியல, எந்த இடத்தையும் பார்க்க முடியல. இன்றைக்கி கூட காலையிலேருந்து நல்ல மழை. சாயந்தரம் ஆகிடுச்சு, விட்டு விட்டு மழை பெஞ்சிட்டே இருக்குது. எங்கேயும் வெளியில் போக கொஞ்சம் பயம். இப்போ தான் கொஞ்சம் விட்டுருக்கு, தேசத்தூத்தில் இருக்குது. இருந்தாலும் ஓகே, இன்னும் 2 நாள் இங்கேருந்து கிளம்பணும். அதனால் வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. ஏதாச்சும் ஒரு ஏரியாவை போய் பார்க்கணுன்னு பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கிற பிளேஸ் கவர் பண்ணி ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் மழை நின்ன உடனே கிளம்பிட்டேன். கிளம்பி வெளியில் வந்தேன், திரும்ப சுற்ற ஆரம்பிச்சிச்சு. ஓகே, போகிறோம். இப்போ நம்ம போகிற இடம் மலேசியன் டவர். ஆக்சுவலி ட்வின் டவர் போகிறதா என்னோடய பிளானில் இருந்தது. பட் ட்வின் டவரோட இந்த இடம் நல்லாயிருக்கும், போய் பாருங்கள் அப்படின்னு இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க ரெஃபர் பண்ணாங்க. அதனால் பெட்டர். மெனரா டவர் ஆக்சுவலாக அதனோட நேம். கேரள கோலாலம்பூர் கவர்மெண்ட் பண்ணுறது, கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ், கவர்மெண்ட் பில்டிங் தான் அது. அங்கே தான் இப்போ நம்ம போகிறோம். ரொம்ப டாலஸ்ட் பில்டிங், ஒன் ஆஃப் த டாலஸ்ட் பில்டிங் இன் மலேசியா. அங்கே இருந்து பார்த்தா இந்த சிட்டி ரொம்ப அழகாக தெரியும்னு சொன்னாங்க. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்காங்க. நான் ஏற போகிற ஃபஸ்ட்டு பஸ் இப்போ தான். ஆக்சுவலாக இங்கே பஸ்ஸே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப ரேராக, ரொம்ப டைமிங்க்கு ஒரு சில பஸ்ஸஸ் வருமா, அது இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இங்கே தான் டவர் போகிறதுக்கு ரூம் வந்து கிளம்பி நடந்து வந்தாச்சு. இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி போனால் ஒரு 10 நிமிஷத்தில் போயிட்டான்னு சொன்னாங்க. ட்ரெயினில் போனால் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். அது ரயில்வே ஸ்டேஷன் தூரம். ஆக்சுவலி பஸ் ஸ்டாப் வந்து பக்கத்துலேயே இருக்குது, ரூம் பக்கத்துலேயே. அதை நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ பஸ் ஸ்டாப் வெயிட் பண்ணிட்டு டைம் ஓடிட்டு கரெக்டாக 11 நிமிஷத்தில் பஸ் வரும். இங்கேருந்து ஒரு 3 ஸ்டாப்பிங் நினைக்கிறேன். அப்படியே போயிட்டு எனக்கு ஆக்சுவலாக ஹைட்னா பயம். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் டாலஸ்ட் பில்டிங்க்கு போகணுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன். இந்த டவர் ஆக்சுவலாக ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மேலே மெட்ரோ போகுதுங்க. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான். ரொம்ப பிஸியாக இருக்குது, ரொம்ப பிஸியாக இருக்குது. ஓ, பஸ் வந்துருச்சு, கிளம்புறேன். பை. இங்கே பஸ் டிக்கெட்டு கம்மியாக இருக்கும், ட்ரெயின் டிக்கெட் தான் நான் அதிகம் நினச்சேன். ஆனால் பஸ் டிக்கெட் அதை விட ரொம்ப அதிகமாக இருக்குங்க. பஸ்ஸில் கூட நம்மள்ட்ட தாங்க இருக்கேன். அவ்வளோ ஆன் சீசன். என்ன தான் நடக்குதுன்னு தெரியல. எங்கே போனாலும் யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க, சும்மா கிடக்குது. ஆனால் டிக்கெட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ட்ரெயினை விட இந்த பஸ்ஸில் அதிகமாக இருக்குது. இங்கேருந்து ட்ராவல் டைமே 5 மினிட்ஸ் தான். 5 மினிட்ஸில் எவ்வளோ அமௌண்ட்டு போச்சு, எவ்வளோ போச்சு, 80 ரூபா கிட்ட போச்சு. ஏன்னா அது ரொம்ப போச்சுன்ற மாதிரி ஆகிடுச்சு கடைசியில். இந்த கார்டு சரி ஓகே, கார்டு ஒன்று வாங்கி வச்சுன்னு ஒரு மெட்ரோவில் வந்து கார்டு பல்க் டைம் திணிச்சிட்டாங்க. டிக்கெட் வாங்கி தான் போயிட்டு இருந்தேன். கார்டு வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அப்படி சொன்னாரே எனக்கு புரிஞ்சதுன்னு தெரியல. சரி கொடுத்துருங்கன்னு சொல்லியாச்சு, வாங்கியாச்சு. அந்த கார்டு வேறு டெபாசிட் ஒரு 200 ரூபா, நம்ம ஊர் காசு. அது ரிட்டன் வராது. ஊருக்கு போகும்போது ஏர்போர்ட்டில் இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷன் இறங்கி போகும்போது யாராச்சும் ஒருத்தர் டூரிஸ்ட் வந்தாங்கன்னா அவங்ககிட்ட கிஃப்ட் பண்ணிட்டு போக வேண்டியது. ஏன்னா அது நமக்கு நம்ம ஊர் யூஸ் ஆக போகிறதில்ல. பஸ்ஸு ஒரு 3 ஸ்டாப்பிங் நான் ஏறினதுக்கப்புறம் 3 ஸ்டாப் வந்துருச்சு. ஆனால் 3 ஸ்டாப்பில் இன்னும் ஒருத்தர் கூட ஏறல, இறங்கவும் இல்லை. எங்கேயும் வியட்நாம் மாதிரி தாங்க, கையை நீட்டாக தான் நிறுத்துகிறாங்க. பஸ் ஸ்டாப் சும்மா தான் கிடக்குது, அப்படியே கிடக்குது. நான் மட்டும்தான் பண்ணிருந்தேன். இப்போ நான் மட்டும் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். திரும்ப நான் மட்டும் தான் இறங்கி போக முடியுது. முன்னாடி சீட்டில் யாரும் இல்லை. சரி ஓகே, பார்ப்போம். எங்கே அங்கே டவர்லேயாச்சும் கூட்டமாக இருக்கான்னு. கூட்டம் இல்லை அப்படின்னாலே அங்கே போயிட்டு கேட்குறது கொஞ்சம் கொஞ்சமாக தயக்கமாக இருக்குது. இதனால் அது ஃபுல்லாக வெளியில் வரல. வந்துடுவேன், இந்த ட்ரிப் முடியறதுக்குள்ளே வந்துடுவேன். நெக்ஸ்ட் ட்ரிப்பில் இருந்து நல்லா போல்டாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ். டிராஃபிக் ஆக்சுவலாக டைம் வந்து கூகுள் மேப்பில் பார்க்கும்போது 5 மினிட்ஸ் தான் காட்டுச்சு. ஆனால் டிராஃபிக்லேயே நாங்கள் கிட்டத்தட்ட 10 நிமிஷம் நேரம் இருக்கோம். சிக்னல் ரொம்ப நேரம் விழுது. கிட்டத்தட்ட 2 நிமிஷம் 130 செகண்ட் ஒவ்வொரு சிக்னலையும் விழுது. 2 நிமிஷம் 10 செகண்ட் அந்த மாதிரி. அதனால் 5 நிமிஷம் அப்படின்னு போர்டில் போட்டு வந்தது, மேப்பில் போட்டு வந்தது. போகிறதுக்குள்ள ஒரு 10-15 நிமிஷம் ஆகிடும் போல் இருக்குது. பஸ் நின்றுட்டே தான் இருக்குது, மூவ் ஆகலை. பண்ணிட்டாங்க. சரி ஓகே, அப்படியே போயிட்டு எவ்வளோ என்ட்ரன்ஸ் ஃபீஸ், எப்படி என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இல்லாமல் இருக்காது. டாலஸ்ட் பில்டிங் எந்த பில்டிங் போனாலும் சரி பார்த்துட்டு அதனோட டாப் வியூ
அதுதாங்க நான் போக போகிற கேஎல் டவர், கோலாலம்பூர் டவர். பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இங்கேருந்து 1.4 கிலோமீட்டரா நடந்து தான் போனோம். இங்கேருந்து பஸ் கிடையாது. பஸ்ஸை வந்து 1 கிலோமீட்டரு 400 மீட்டர் 1.4 கிலோமீட்டருக்கு தள்ளி நிறுத்திட்டாங்க. தள்ளி நிறுத்தல தான் ஸ்டாப்பிங் போல். நான் இங்கேருந்து வர ரூட்டில் ஓகே நடக்க ஆரம்பிச்சாச்சு. தூரம் லேசாக போட்டுகிட்டே இருக்குது. அந்த டவரை பார்க்கும்போதே பயமாக இருக்குது. அந்த ஹைட்டில் நான் போவேன். நான் கொஞ்சம் அப்படியே கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? இதுதான் கேஎல் டவர், அது அந்த ட்வின் டவர். கேஎல் டவர் உயரமாக இருக்குங்க ட்வின் டவரோட. அதோ தூரத்தில் அதுதான் ட்வின் டவர்ஸ். அது ஒன்றுக்கு பக்கத்தில் இன்னொன்று அந்த பக்கம் இருக்கும். இது ஹைட்டுங்க அதோட. சரி ஓகே நடப்போம். எப்படியும் ஒரு 24 மினிட்ஸ் காட்டுது. மேக்ஸிமம் வேகமாக நடந்தால் கூட ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். 20 நிமிஷம் போட்டுருந்துச்சு ட்ராவல் டைம். 2 மணி நேரம் ஆனாலும் போக முடியாது போல இருக்குது. இங்கே பாருங்கள், கிட்ட வந்த பிடிச்சிக்கிச்சு. இங்கேருந்து ஒரு 15 நிமிஷம் கிட்ட டேரெக்டாக நம்ம போக முடியாது. அப்படி போயிட்டு அப்படி போய் சுற்றிட்டு அப்படி மேலே வரணுமா. ஆனால் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அது என்னென்னா, இது நைட்டு க்ளோஸ் பண்ணுறது இல்லையா, இயர்லி மார்னிங் 2 o'clock வரைக்கும் ஓப்பனில் இருக்குமா டூரிஸ்ட்டுக்காக. இப்போ தான் கேட்டேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு டவர் மேலே பாருங்கள் ஆண்டனா இருக்குது. அந்த ஆண்டனா சிக்னல் வந்து ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் தான். அது நம்ம ஊரில் செல்ஃபோன் டவர் இருக்க மாதிரி இது ஒரு டவர் தான், கம்யூனிகேஷனுக்காக வச்சுருக்க ஒரு டவர் தான். பட் இது ஒரு நேஷ்னல் ஐடென்டிட்டியாக மாறிடுச்சு. இப்போ ஏன்னா நினச்சாலும் இப்போ போக முடியாது போல. ஃபஸ்ட்டு மழை நிற்கிட்டோம், அப்புறமா போனோம். காலையிலேருந்தே இதே கொடுமையாக இருந்துச்சு. கொஞ்சம் விட்டுச்சேன்னு நம்பி வந்தேன், மாட்டிக்கிட்டேன். மழை நிற்கிற மாதிரியே தெரியல, ஊரல் போட்டுகிட்டே தான் இருக்குது. இங்கே எப்படின்னா மழை அப்படியே கொட்டி நிற்க மாட்டேங்குதுங்க, லேசாக பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ வேறு வழி இல்லை, அப்படியே தூரல்லையே நடந்து போக வேண்டியதான். 1 மணி நேரமாக இந்த பெட்ரோல் பேங்க்லேயே நின்றுட்டுருக்கேன். இந்த இங்கேருந்து ஆப்போசிட்டில் அந்த பில்டிங்கை பார்த்துக்கிட்டே. ஸோ இதுக்கு மேலே இங்கே நின்னா நல்லா இருக்காது. பெட்டர் சீக்கிரமாக கிளம்பி இங்கே டிராஃபிக் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்குது. ஸோ நம்ம நினச்ச மாதிரிலாம் இப்படி அப்படின்னு ஓடிட்டு இருக்க முடியாது. 20 நிமிஷம் காட்டுச்சு, சொன்ன மாதிரி 2 மணி நேரம் ஆகிடுச்சு. இன்னும் நான் அதை ரீச் பண்ணல. அதை தெரியுது பாருங்கள். போயிட்டு யூட்டர்ன் பண்ணி வரணும். எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. இன்னும் 20 நிமிஷம், அதே 20 நிமிஷம் இப்போவும் காட்டுது. இன்றைக்கி இந்த ஒரு இடத்தையாச்சும் கவர் பண்ணாமல் போக முடியாதுங்க ரூமுக்கு. ஏன்னா இன்னும் 2 நாள் தான் இங்கே இருக்க போகிறது. ஸோ போயிட்டே தான் இருக்கணும் பொருள் போட்டாலும். இங்கே வந்தாச்சுங்க. இப்போ ஒருத்தர்கிட்ட கேட்குறேன் எப்படி என்ட்ரன்ஸ் போகிறது. ஏன்னா இது காம்பவுண்டு, இங்கே அந்த பில்டிங்கே காணாதோ. இங்கே வந்து கேட்குறேன், இங்கேருந்து ரொம்ப தூரம் அப்படிங்கிறாரு. ஐயோ இது என்னடா ரொம்ப போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பக்கத்தில் தெரியுதுங்க, அது பாருங்க, வெளியில் நோட்டீஸில் இருக்குது. நைட் வியூஸ் செம்மையாக இருக்கும் போல். கேஎல் டவர் மலேசியா இதோ இருக்குங்க. ஆனால் இது ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே கேட்டால் செக் பண்ணி பார்த்தா தெரியும், நடந்து போனால் தெரியும். ஒரு ஷட்டர் வேனில் இருக்கேன். இங்கேயே நான் மட்டும்தான் இருக்கேன். ஆக்சுவலாக அந்த கேட்லேருந்து அந்த டவருக்கு போகிறதுக்கு ஃப்ரீ ஷட்டில் சர்வீஸ் ஆகும். இதுலேயும் நான் மட்டும்தான் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு வேன் மாதிரி, சின்ன வேன் மாதிரி. இங்கே ஒரு செக்யூரிட்டி இருந்தார். அப்புறம் வந்து கேட்டேன், அவர் சொல்ல அந்த ஷட்டில் வேனில் போங்க, அவங்களோட ஃப்ரீயாக ட்ராப் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. பொருள் வேறு பொட்டி வச்சு நல்லாவே நினச்சிட்டேன். ஸோ நல்லா தெரியல. வேறு ஏதாச்சும் வருவாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்மளும் வெயிட் பண்ணணும், ஏன்னா ஃப்ரீ சர்வீஸ் இல்லையா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். யாராச்சும் வந்தாங்கன்னா ஏற்றிப்பாங்க, இல்லைன்னா நம்ம மட்டும் தான் போக தெரியும். இதுதாங்க கேஎல் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃப்ரீ சர்வீஸ். அங்கே ஒருத்தர் சொன்னார் இல்லையா, பக்கத்தில் வந்துட்டு கேட்டேன் எங்கே போகணுன்னு கேட்டதுக்கு ரொம்ப தூரம்னு சொன்னார். அப்போ எனக்கு உண்மையிலே புரியல, என்ன பக்கத்தில் தானே தெரியுதுன்னு சொல்லிட்டு. அப்புறமா இங்கே ஒரு செக்யூரிட்டி நான் கேட்டே ஒரு இந்த ஷட்டில் தாங்க. ஸோ இதில் தான் வந்து நம்மளை கூப்பிட்டு வந்து இங்கே விட்டாங்க. இந்த ஷட்டிலில் வரும்போது தான் தெரியுது தூரம், ரொம்ப தூரம். பக்கத்தில் தான் இருக்குது, ஆனால் சுற்றி வரணும். மழை வேணும் பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால் கொஞ்சம் தூரம் தான், கஷ்டம் தான் பட்டிருப்பேன் இந்த ஃப்ரீ ஷட்டில் மட்டும் இல்லைன்னா. ஓகே, நல்ல விஷயந்தான். ஆக்சுவலாக மலேசியாவில் மட்டும் இல்லை, சவுத்
ஏஷியா, சவுத்துலாம் இல்லை, ஃபுல் ஏஷியாலேயே பெரிய பில்டிங் புர்ஜ் கலிஃபா எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக செகண்ட் டாலஸ்ட் பில்டிங் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் அதுதான் அது. எனக்கு பின்னாடி கரெக்டாக தெரியுது பாருங்கள், தெரியலையோ? மேபி மேலே போனால் ஓகே, அந்த ஆங்கிளில் தெரியுது, தெரியல. ஆக்சுவலாக நேராக பார்க்கும்போது தெரியுது, வ்ளாகிங் கேமராவில் கரெக்டாக தெரியல. அந்த பில்டிங் தான் ஏஷியாலே செகண்ட் டாலஸ்ட் பில்டிங் ஆல்மோஸ்ட் வேர்ல்ட்லேயே. ஏன்னா புர்ஜ் கலிஃபாவுக்கு அடுத்து இதுதான். ஆனால் என்ன விஷயம்னா அது ஒன்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் முடியல, பப்ளிக்கு இன்னும் பர்மிஷன் கிடையாது. அங்கே தான் போகலான்னு பிளான் பண்ணேன். ஸோ அந்த பில்டிங்க்கு இப்போ என்னால் போக முடியாது. ஸ்கை ஹைன்னு சொல்லுவாங்க, அவ்வளோ பெருசு இருக்குங்க. நம்ம இப்போது இந்த பில்டிங்கு தான் போக போகிறோம். ஸோ அந்த பில்டிங்கை உள்ளே தான் போகணும். என்ட்ரன்ஸ் கிட்டே இருக்கேன். என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்குது. நான் ஃப்ரீன்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு, ஆனால் என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்குது. இந்த பில்டிங்கை பார்க்கும்போது அப்படியே ஷாக் ஆகுது. எவ்வளோ ஹைட்டு இது பாருங்கள், தெரியவே இல்லை ஆக்சுவலாக எவ்வளோ ஹைட்டு. ரொம்ப ஹைட்டுங்க. இங்கேருந்து மேலே போகிறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. அப்போது இதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தது. மழையில் நினச்சிட்டு இன்னும் மழை நிற்கலை. ஷட்டில் சர்வீஸ் திரும்ப இங்கேருந்து அந்த கேட் வரைக்கும் இருக்கான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கேருந்து போகிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ பெட்டர். இப்போ நான் இங்கே மேலே நமக்கு ஒரு கவர் இருக்குது, அதனால் இங்கே மழை தெரியல. சைட்லலாம் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. அந்த லாங்கஸ்ட் பில்டிங் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். அதுதாங்க பென்சிலோட நீடில் மாதிரி ஷார்ப்பாக இருக்குங்க மேலே. இதுதான் செகண்ட் டாலஸ்ட் பில்டிங் இன் ஏஷியா ஆஃப்டர் புர்ஜ் கலிஃபா. இன்னும் ஓப்பன் பண்ணல. ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணல பப்ளிக் இன்னும் அலோவும் இல்லை. அதனால் அங்கே போகிறது என்னோடய பிளானாக இருந்துச்சு. அது இப்போ ஓப்பன் பண்ணாததுனால இந்த பில்டிங் வந்திருக்கோம். இங்கே பாருங்க, இது டவர். ஆக்சுவலாக ஒரு எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் டவர் தான் அது. இது பப்ளிக்கு மேபி 2024 ஓப்பன் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே போகணும் அதனுடைய ஹைட்டுக்கு. இங்கேருந்து பார்க்கும்போது கிட்ட தான் தெரியுது, சின்னதாக தெரியுது. ஆனால் இது உண்மையிலேயே 118 மாடி பில்டிங்காக 118. இந்த பில்டிங்கோட பேர் KLCC 118 அப்படி சொன்னாங்க. ஆனால் இன்னும் எக்ஸாக்டான நேம் தெரியல. KLCCனா KLனா கோலாலம்பூர், KLCCனா சென்ட்ரலில் இருக்கா, சிட்டி சென்டர். ஓகே, கோலாலம்பூர் சிட்டி சென்டர் 118 அதான் அந்த பில்டிங்கோட நேம் இப்போதைக்கு. பட் ஃபியூச்சரில் வேறு ஏதாவது பேர் வைப்பாங்களான்னு தெரியல. இந்த டவரோட பேர் மெனரா டவருங்க, MENARA மெனரா டவர். போக வேண்டிய நேரம். என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து 60 ரிங்கிட் அப்படின்னு நீங்கள் போட்டுருந்துச்சு. நேராக போனால் தான் தெரியும் எவ்வளோன்னு. இதை நம்ம வந்து ஃப்ரீ ஷட்டில் சார். ஆக்சுவலாக இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர். இதுவே ரொம்ப ஹைட்டாக இருக்குது பாருங்களேன். அங்கேருந்து ஏன்னா இந்த இடத்துடைய லேண்ட்ஸ்கேப் அந்த மாதிரி. இந்த பில்டிங் அமைஞ்சிருக்கிற இடமே ஒரு மேடு பகுதி, ஒரு சின்ன ஒரு குன்று மாதிரின்னு வச்சுக்கோங்க, மலை மாதிரி. அதுக்கு மேலே தான் இருக்குது. சிட்டியை விட இது கொஞ்சம் ஹைட். இந்த இடம் கொஞ்சம் ஹைட். இந்த இடத்துக்கு வரணுனாலே அந்த மாதிரி பெண்டு அந்த ரூட்டில் தான் வந்து எனக்கு கொண்டு வந்து அந்த ஃப்ரீ ஷட்டில் இப்படி வந்து சுற்றி கொண்டு வந்து இப்படி விட்டாங்க என்ட்ரன்ஸ். அந்த இப்போ நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன். ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா கொஞ்சம் நல்லா பாருங்கள். இதுதான் டிக்கெட் மேலே போகிறது என்ட்ரன்ஸ் டிக்கெட் சென்டர். இங்கே என்ன இருக்குன்னா ஸ்கை டெக். மழை பெய்யறதுனால க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நான் என்ன பண்ணுறது? பாவீங்களா, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இப்படி நடந்து போச்சே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் மழை கொஞ்சம் நிற்கிற மாதிரி தெரியுது. ப்ளஸ் இது மிட் நைட்லாம் இல்லை, மிட் நைட்டையும் தாண்டி 2 AM வரைக்கும் ஓப்பனில் இருக்குமா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா எனக்கு இதுக்கப்புறம் நான் வேறு எங்கேயும் இந்த இடத்து ஸ்பாட்டுக்கு போக முடியாது. எனக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ இங்கே தான் சுற்றி வந்துட்டுருக்கேன். இந்த தவிர ஃபஸ்ட்டு மழை இங்கேயே கொஞ்சம் சேஃபாக இருந்துப்பேன். அதனால் வேறு வழி இல்லை, வெயிட் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் கிளியரான பிறகு அதுதாங்க அந்த பெரிய பில்டிங் இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் டவர் 118. இது ஆக்சுவலாக டவர் வந்து 100 சொல்கிறாங்க. அப்போ வந்து 100 மாடி இருக்குன்னு நினைக்கிறேன். 100 மாடியோட ஹைட். அது 118. இதோட கொஞ்சம் பெருசு.
ஏஷியாலேயே பெருசாக உருவாகிட்டு இருக்குது ஆஃப்டர் புர்ஜ் கலிஃபா. இன்னும் ஃபினிஷிங் நடக்கல. ஆனால் நைட்டில் பார்க்குறேன், சிட்டியில் எங்கேருந்து பார்த்தாலும் அந்த பில்டிங் தெரியும். நைட்டில் டைமில் நான் பார்க்குறேன் அதில் லைட் நிறைய எரிஞ்சிட்டே இருக்குது. ஸோ வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், மேபி சில ஃப்ளோர்ஸ் ஓப்பனில் இருக்கலாம், ஆனால் ஃபுல்லாக ஓப்பன் ஆகலை. ரொம்ப பெரிய பில்டிங். இங்கே பார்த்தா எல்லாமே பெரிய பில்டிங்காக தான் இருக்குது. ஆக்சுவலாக பின்னாடி அங்கே அந்த இடம் கரெக்டாக சொன்னால் அதுக்கு பின்னாடி இருக்க அந்த பில்டிங், அங்கே தாங்க நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். அந்த பில்டிங் பக்கத்தில் நடந்து வந்தால் ஒரு 1 hour ஆகும் போல், 1 hour மேலே ஆகும். அதனால் பஸ்ஸில் வந்தேன். எல்லா பில்டிங்கும் பெருசாக தான் இருக்கீங்க. அந்த ட்வின் டவர்ஸ் இங்கேருந்து தெரியல, மேபி சில பில்டிங் கவர் பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்போது அதுலேருந்தே புரியுது, ட்வின் டவர்ஸ் வந்து 1998 2004 வரைக்கும் வேர்ல்டு டாலஸ்ட் பில்டிங்காக. 2010 புர்ஜ் கலிஃபா, அப்போ 2004 10 வரைக்கும் வேறு ஏதோ பில்டிங் இருந்திருக்கு. ஓகே, வெயிட் ஃபார் த ஹோப் இல்லை, ஹோப் ஃபார் த பெஸ்ட். அந்த மாதிரி வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு செக்ஷன் மட்டும் ஓப்பன் பண்ணாங்க. அதாவது இண்டோரில் இருந்து கண்ணாடி வழியாக பார்க்குற மாதிரி. இதுக்கு வந்து 60 ringgit, ஆல்மோஸ்ட் ஒரு 1200 ரேஞ்ச் வந்தது. வந்த வரைக்கும் லாபம் இல்லை, வந்த வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பியாச்சு. மேலேயும் வந்தாச்சு. நான் இப்போ இருக்கிறது 300 ஹைட் இருக்குது, பயமாக இருக்குது. 350 300 ப்ளஸ் வந்தது. ஆக்சுவலாக 350 மீட்டர் உயரத்தில் இருக்கேன். ஆனால் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே பாருங்கள். எனக்கு கீழே இருக்குது சிட்டி. இன்னும் டாப்பில் போகலாமா? இன்னும் டாப்பில் போகிறதுக்கு பர்மிஷன் இல்லை இப்போது, வெதர் சரியில்லாதனால. அதுக்கு மேலே இப்போ ஓப்பன் டெரஸு. இதுதான் என்னோடய டிக்கெட். பாஸ் கொடுத்தாச்சு. இங்கேருந்து பார்த்தா இந்த ட்வின் டவர்ஸ் தான் தேடிட்டுருக்கேன். எடுப்போம், வீடியோ எடுத்துகிட்டு பார்ப்போம். உண்மையிலே சமவீங்க. இங்கே நிறைய பைனாக்குலர்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே இந்த மாதிரி டெலஸ்கோப் மாதிரி. இது வழியாக எங்கேயோ இருக்கிற பில்டிங் பக்கத்தில் தெரியுதுங்க. செம்மையாக தெரியுது. கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. கண்ணாடி போட்டு நல்லா தான் கவர் பண்ணி வச்சுருக்காங்க, இருந்தாலும் பயமாக இருக்குது. நான் கீழே இருக்கும்போது பெரிய பெரிய பில்டிங் அப்படின்னு நினச்சிட்டு இருந்ததெல்லாம் இப்போ என் காலுக்கு கீழே இருக்குங்க. கோலாலம்பூர் சிட்டியோட வியூ. ஆக்சுவலாக இதை விட இன்னும் ஹைட்டு போகலாமா, ஆனால் நான் இன்றைக்கி வெதர் சரியில்லை, அதனால இதுக்கு மட்டும்தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் எவ்வளோ ஹைட்டில் இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரியணும் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு போய் அந்த ட்வின் டவர்ஸை தேடுவோம் சுற்றி. இதுதாங்க அந்த KLCC 118 பில்டிங். இங்கேருந்து பார்க்கும்போது இன்னும் கிட்ட போகலாம். எனக்கு கிட்ட போகவே பயமாக இருக்குது. கண்ணாடி வச்சு கவர் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் அந்த பயம் விட்டு போகலை. அந்த பில்டிங்கோடைய பேனர்மிக் வியூ இங்கேருந்து, நம்ம பில்டிங் இருந்து இந்த பில்டிங் எல்லாம் எவ்வளோ கீழே தெரியுது பாருங்கள். கீழே இங்கே நிறைய தமிழ் படத்தில் பார்க்க முடிஞ்சது. அந்த பில்டிங் சிட்டி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அழகாக இருக்குன்றதோட சிட்டி எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். நான் எவ்வளோ ஹைட்டில் இருக்கேன். கால் கொஞ்சம் கொஞ்சமாக ஷிவரிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. செம்ம வியூ. நான் சின்ன வயசுலேருந்து பெருசு என் மைண்டில் ஃபிக்ஸ் ஆன ஒரு பில்டிங்கை தான் தேடிட்டு இருக்கேன். அது எந்த பக்கம் இருக்குன்னு ஒரு எங்கேயாச்சும் மறைஞ்சிருச்சா பார்ப்போம். அதுவும் அங்கே உயரமாக பிளாக் கலரில் தெரியும் இந்த பில்டிங். இது பக்கத்தில் தான் ஆக்சுவலாக என்னுடைய நான் தங்கியிருக்கிற ஹாஸ்டல் இருக்குது. அந்த பில்டிங் ரொம்ப உயரமாக தெரிஞ்சுது அங்கேருந்து பார்க்கும்போது. இப்போ பார்த்தா நம்ம அதோட ஹைட்டாக இருக்கும் பாருங்கள். எல்லா பில்டிங்கும் எவ்வளோ குட்டியாக தெரியுது. இந்த ஹெச் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இது மலேசியாவோட ஒரு முக்கியமான ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், முக்கியமான ஒரு அடையாளம். இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் நைட்டு இதை முடிச்சுட்டு அங்கே தான் போக போகிறேன். இதை அடுத்த பிளாக்கில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ட்வின் டவர்ஸை தேடுவோம். கிடச்சிச்சுங்க ஃபைனலாக அந்த ட்வின் டவர். இது ஆக்சுவலாக சுற்றி ஒரு இடம் இந்த சுற்றி இருக்குது. இந்த பில்டிங் சுற்றி கவர் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த வியூவில் வந்து ரொம்ப அந்த ட்வின் டவர்ஸ் தெரியுது. இரட்டை கோபுரம். ஆக்சுவலாக நம்ம அந்த ட்வின் டவரை விட உயரமான இடத்துல நம்ம இல்லை இப்போது. அதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இன்னும் இங்கேருந்து இன்னும் ஒரு 5 மாடி 6 மாடி மேலே போயிருக்கலாம் போல். ஸோ ட்வின் டவர் கண்டுபிடிச்சாச்சு.
அட் லாஸ்ட். இதோட பெரிய பில்டிங் தான் ட்வின் டவர். ஆனால் அங்கே போகிறதுக்கு இதை விட சார்ஜஸ் அதிகமாகும் அப்படின்றது ஒரு ரீசன். ப்ளஸ் நிறைய பேர் போயிட்டு இருப்பாங்க. பின்னாடி பாருங்களேன், ஃபுல்லாக மலை, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். சுற்றி மலை தாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு மலேசியா வந்து ஒரு சிட்டி மட்டும் கிடையாதுங்க, அதை தாண்டி இருக்குங்க. இந்த கோலாலம்பூர் அப்படிங்கிற சிட்டியை தாண்டி இங்கே ஒரு பெரிய லைஃப் இருக்குது. அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணியிருக்கிற ஒரு கண்ட்ரி கோலாலம்பூர். இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இங்கே கொஞ்சம் மலேசியா கொஞ்சம் லேட்டாக தான் இருட்டோம். ஏன்னா மலேசியாவுக்கும் தாய்லாந்துக்கும் ஆக்சுவலாக ஒரே லேண்ட்ஸ்கேப், ஒரே லேட்டிடியூடில் தான் வருது. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 1 hour ஃபாஸ்ட்டாக வச்சுருக்காங்க தாய்லாந்தில். ஸோ இங்கே 7 மணிக்கு தான் விடியும், 7 மணிக்கு தான் இருட்டும். அந்த மாதிரி ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல. நல்லா இருக்குல்ல வியூ பில்டிங். செம்மையாக இருக்குது. ரொம்ப நேரம் இங்கே இருந்துட்டேன். ஆக்சுவலாக டைம் போகிறதே தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 1 hourக்கு மேலே இதே பில்டிங்கில் சுற்றி வந்துட்டுருக்கேன். இங்கே சின்ன ஒரு ஸ்நாக்ஸ் பார் மாதிரி ஒன்று இருக்குது. சும்மா ஏதாச்சும் உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே இந்த சிட்டியோட அழகை பார்க்குறதுக்கு நம்மளும் உட்காரோம். எனக்கு எந்த சாப்பிட்ற மூடும் இல்லை. ஃபஸ்ட் நான் கிளம்பி ரூம் போய் சேர்ந்தா போதுன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா வெளியில் லேசாக தூரல் இன்னும் போட்டுகிட்டே இருக்கேன், நிற்கலை. பயமும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நான் இவ்வளோ ஹைட்டில் நின்றுட்டுருக்காது. பட் ஹாவ் டு மூவ் ஆன். ஏன்னா கவர் பண்ண முடியாமல் போயிடுவோம்னு நினச்சேன். கடைசியில் ஒவ்வொரு ஸ்டேஜையும் காலையிலே கிளம்புன ரெடியான மழை வந்துருச்சு. அப்புறம் ரூமில் இருக்க வேண்டியதாக போச்சு. அப்புறம் மதியத்துக்கு மேலே சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளம்புனேன். ஆக்சுவலாக நான் ரூமை வெக்கேட் பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறதா பிளான் நாளைக்கு. இன்றைக்கி மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால இன்றைக்கி சிட்டி கவர் பண்ணதுனால ரூமையும் வெக்கேட் பண்ணல. அதே ரூமை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இன்னொரு நாளைக்கு. அப்புறமா மதியத்துக்கு மேலே அவங்க அங்கே ஒரு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா செக் அவுட் டைம் வந்து 12 மணிக்கு, திரும்ப செக்இன் டைம் வந்து 2 மணி. ஸோ வெயிட் பண்ணி மாற்றிட்டு திரும்ப சாப்பிட்டு திரும்ப ரெடியாக வந்து மழை பிடிச்சிச்சு. இப்போது நைட்டு 7 மணிக்கு மேலே ஆகுது. ஆனால் இன்னும் வெளிச்சமாக இருக்குது. டைம் பார்த்துக்கிறேன். 7 மணி 5 நிமிஷம். ஆனால் வெளியே வெளிச்சமாகவே இருக்குது. பட் டைம் ஆகிட்டே இருக்குது. ஒரு வழியாக காற்றுலாம் பயங்கரமாக அடிக்கிறதுங்க. அந்த லிஃப்ட்டில் மேலே கீழே வந்தது. ஒரு வழியாக முடிச்சுட்டு கீழே வந்தாச்சு. கீழே இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் நான் கீழே அந்த சத்தம் கேட்கும். புல் மேலே நடந்துட்டுருக்கேன். தண்ணி ஈரப்பதம் இருக்குது. மழை நின்றுச்சு. இப்போ மணி 7:30 மணி ஆயிடுச்சு. இப்போ க்ரௌட் நிறைய வர ஆரம்பிக்கிறாங்க. நைட் வியூ வந்து சிட்டி ரொம்ப அழகாக இருக்கும் போல். அதை மிஸ் பண்ணிட்டுலாம் சொல்ல முடியாது. நான் ஆக்சுவலாக 7:30 மணி ஆகுது, இன்னும் வெளிச்சமாக தான் இருக்குது. தான் லேசாக இருட்டவே ஆரம்பிச்சிருக்கு. அது என்னோடய மிஸ்டேக் இல்லை. திரும்ப போனோம். அதனால் நான் சீக்கிரமாக வந்தாச்சு. சீக்கிரமாகவும் கிளம்பியாச்சு. நல்ல வியூங்க. மெமரியாக ஒரு சின்ன பொருள் மட்டும் வாங்கியாச்சு இந்த இடத்துல. இந்த இடத்தோடைய மெமரியாக அப்படியே நேராக கிளம்பி இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், அதோட நேம் பெனரா என்னன்னு தெரியல, மறந்துட்டேன். ஆக்சுவலாக ஞாபகம் இருந்துச்சு, மறந்துட்டேன். போவோம் அப்படியே இங்கேருந்து கிளம்பி. எனக்கு பின்னாடி இருக்குங்க அந்த டவர். ஆக்சுவலாக இது உலகத்தில் மிகப்பெரிய பில்டிங் கிடையாது. ஆனால் இதுதான் உலகத்திலே மிகப்பெரிய டவர். ஆக்சுவலாக ரெக்கார்டாக இருக்குது. நான் இது பெருசு இல்லை அப்படின்ற மைண்ட்லேயே வந்துட்டு அப்புறமா வந்து தெரிஞ்சது இது வந்து பெரிய பில்டிங் கிடைக்காது. ஆனால் இதுதான் வேர்ல்டில் டாலஸ்ட் டவர். ஒரு கம்யூனிகேட்டிங் டவர், எலக்ட்ரானிக் சிக்னல்ஸ் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு டவர். டாப் வரைக்கும் போக முடியல, கிளைமேட் சரியில்லை. மேபி இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மழை நின்றுச்சு. கிளைமேட் வானம் கொஞ்சம் இப்போ கிளியராக தெரியுது. அதனால் இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் நம்ம கிளம்பணுமே, போவோம்.